இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் நெய் சோறும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டன் வாங்கலாம்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மார்னிங் கொஞ்சம் ஒர்க் வேறு இருந்துச்சு, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான்வெஜ் இல்லாமல் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு வெஜ் ஏதாச்சும் வச்சுக்கலாம்னு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, வெஜ்ஜில் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப ஃபஸ்ட்டு பேசாமல் சாம்பாரும் அதுக்கு ஏதாச்சும் சைடிஷும் வச்சுக்கலாம்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு தான் இந்த நெய் சோறு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. செஞ்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதையே இன்றைக்கி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு தான் இந்த நெய் சோறு செய்வாங்க. நெய் சோறு அப்புறமா மட்டன் குழம்பு அல்டிமேட் கொம்போவாக இருக்கும். பட் ஆனால் இந்த தடவை நான் ஆல்ரெடி மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சைடிஷ் வந்துட்டு வெஜ்ஜில் உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருந்தேன். நான் இன்றைக்கி நெய் சோறு வந்துட்டு தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட சூப்பராகவே வந்துருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா செஞ்ச பிறகு தான் தோணுச்சு இன்னும் கூட அரிசி போட்டிருக்கலாமோன்னு. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கிறத வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.